விபச்சாரி இருக்கிற வீடு மாதிரி தெரியலையே. வீட்டுல பொம்மநாட்டி இருக்கிற மாதிரின்னா அடுக்கல ரொம்ப சுத்தமா இருக்கு. இது என்ன இங்க இருக்கா? ஆப்பம் அதுக்குள்ள கண்டுபிடிச்சலா? நேக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருந்தாலும் பார்வை சரியா தான் இருக்கு. இது சட்டிக்குள்ள இருக்கிற ஆப்பன்னு எனக்கு தெரியாதா? இந்த ஆப்பத்தை சொன்னா தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாயாதான். பாயாவா? இல்ல மத்தவெல்லாம் சாப்பிடுவா, நாம வெஜிடேரியன் இல்லையோ, அதான் குருமா. சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்க. யார் செஞ்சது? நானும் என் ஃப்ரெண்டும் இங்க தங்கியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் செஞ்சது. அந்த ஃப்ரெண்ட் என்ன பொம்மநாட்டியா? இல்லையே. ஏன்? ஆப்பத்துல எவ்வளவு பெரிய முடி இருக்கு பாத்தியா? நாங்க ஒரு வேலைக்காரி வச்சிருக்கோம். அவதான் மாவெல்லாம் ஆட்டுவா. ஆட்டும் போது விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு தொடர்ந்துருன்னு சொல்லுவா. பார்த்து உறவு தொடர்ந்துட போறது. ஐயோ தொங்குதே. என்ன தொங்குது? இல்ல என் கல்யாண விஷயம் அங்கேயும் இங்கேயுமா அந்த இடத்துல தொங்குறதே, அதை சொன்னேன். நீ கவலைப்படாத. கைய துடைக்கிற மாதிரி நம்ம அண்ணனுங்க மனசுல இருந்து உன் கல்யாண ஐடியாவே துடைச்சிடுறேன். தம்பி அண்ணா, இது என்னடா பொம்மநாட்டி செருப்பு மாதிரி இருக்கு? இல்ல இந்த ஏரியா கொஞ்சம் தாழ்வான பகுதி. வெள்ள நேரத்துல ஆத்துக்குள்ள தண்ணி வந்துருது. அந்த நேரத்துல நான் இந்த செருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உன் சைஸ் ரொம்ப பெருசாச்சே, இது ரொம்ப சின்னதா இருக்க. இல்ல நான் கஷ்டப்பட்டு காலம் நுழைச்சிருவேன். I see. யாரை பார்க்கணும்? நாங்க ஜானகிராமனை பார்க்க வந்தோம்ங்க. அவர் உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க. என்னங்க நீங்க அங்கிருந்து வந்தீங்க, உள்ளாரவான்னு கூப்பிடுறீங்க. யாருக்கு நீங்க? நான் ஒரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா அவருக்கு புருஷனுங்களா? ஆமா, நான் ஒரு பொண்டாட்டினா அவர்தான் என் புருஷன். மீனா, ஏய் நீ இங்க வந்த? இந்த பைத்தியத்தை வெளிய விடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என்னங்க பண்றது? உள்ளதான் போட்டு கூட்டி வச்சேன். எப்படியோ வெளிய வந்துட்டா. என்னங்க இவங்க ஏதோ பேசுறாங்க? என்ன சேகர், எதுக்கு உன் தங்கலாம் இங்க வரா? அழைச்சிட்டு போ. இவன் வச்சிருந்த ஆபத்தை தான் நான் தெரிஞ்சுட்டேனா? யாருங்கண்ணா? யாருங்க இருங்க? பைத்தியம், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னா. ஆமாங்க. நான் தான் ஆம்படியான்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க. அவளுக்கு இதே பொழப்பு. யாரை பார்த்து தான் ஆம்படியான்னுவா. நான் நோட் பண்ணிட்டேன். டேய் ஜானகிராமா, அவன் மட்டும் பைத்தியம் இல்ல, நீ என்னையும் பைத்தியமாக்க பார்க்கிற. டேய் அந்த போட்டோவை நான் எடுக்காம விட மாட்டேன். என்ன பண்ணா? என்ன ஜானகிராமா, அண்ணா 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 மாட்டிட்டாய்டா. என்ன மாட்டி விட்டானா? அண்ணா காலை பிடிச்சி கெஞ்சுறேன். நீ காலை பிடிச்சி கெஞ்சினாலும் சரி, எதை பிடிச்சி கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை மாட்டி விடத்தான் போறேன். அந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஒரு பொண்ணு. அது பொண்ணு தெரியுது. அவ உனக்கு என்ன உறவு? என் பொண்டாட்டி. டேய் தொட்டு தாலி கட்டினியாடா? இல்ல நான் தாலி கட்டிட்டு தான் தொட்டேன். டேய் அண்ணன் நான் கல்யாணம் ஆகாம இருக்கேன், நோக்கு என்னடா கல்யாணம் கேக்குது? நான் என்ன பண்றது? அண்ணா அண்ணா என்னடா அது? குலப்பெருமையை காக்க வந்த குலவலுக்கு செஞ்ச காரியத்தை பார்த்தேலா? நமக்கெல்லாம் நாமத்தை சாத்தி ஐயரா இருந்த நம்மளை எல்லாம் ஐயங்கார் ஆக்கிட்டான். இவன் என்ன ஜாதி யாருக்கு தெரியும்? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஜாதி மாதிரி இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஜாதி மாதிரி இருக்கா, மொத்தத்துல ஏதோ ஒரு ஜாதி மாதிரி புஷ்னு இருக்கா. ஒரே கன்ஃபியூஷன் தான். சிவ சிவா, ரகுராமா, பரம்பரை பரம்பரையா காத்து வந்த நம்ம குல கௌரவம் காத்துல பறந்துடும் போல இருக்கு. இப்ப என்னடா செய்யறது? இப்ப என்ன செய்யறதா? இந்த ஜானகிராமனையும் இதோ இத கூட இருக்காளே இவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டாவது நம்ம குலகௌரவத்தை காப்பாத்தி ஆகணும். வேண்டாண்டா, நீ ரொம்ப கோபக்கார. ஆத்திரத்துல எதையாவது செஞ்சிடாத. அண்ணா, அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிட வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஜானகிராம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதான் சாட்சிக்கு போட்டோ கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு நேர்ல போகணும்? என் பிள்ளை எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த ஆத்துல அவனை பத்தி யாரும் எதுவும் பேசப்படாது. ஆமா புடி. நாலு காசு சம்பாதிக்கிறான்னா என்ன சப்போர்ட்? நேர்ல வரண்டா. ஏன்னா இவ்வளவு அவசர அவசரமா எங்க கிளம்புறோம்?
அவசர அவசரமா எங்க கிளம்புறமா? நம்ம போட்டோ பார்த்த கையோட என் அண்ணாக்கள் புறப்பட்டு நேரா இங்கதான் வருவான். அவ வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, பெட்ரோல் கொட்டி கொளுத்துருவான். அப்ப எங்க போலாம்? ஒரு 3 மாசத்துக்கு டேராச்சி சுத்திட்டே இருப்போம். அதுக்குள்ள என் அண்ணாக்கள் நான் எங்க ஓடி போயிட்டு நினைச்சுட்டு தலையை முழுடுவா. அதுக்கப்புறம் இங்கேயே வந்துருவோம். ஓடிவா. ஓடணுமா? அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரட்டுமா? ஏய், நாளைக்கு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நோக்கல கிண்டலா கொமட்டில குத்த வாடி. எவ்வளவு சீக்கிரமா ஆட்டோட்டு கிளம்பணும் அவ்வளவு நல்லது. வாங்க. பார்த்தேலா? படத்துல பார்த்துட்டு நம்ப மாட்டேங்களே, நேர்ல பாருங்க, நன்னா பாருங்க. தலைவகடு பொட்டு, கழுத்துல தாலி செயின், கால்ல மெட்டி, பக்கத்திலே நிக்கிறா. பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இந்த சாட்சி போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? அண்ணா என்ன சாப்பிடுறீர்கள்? குலப்பெருமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு நம்மளே பார்த்து என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறான் பாருங்க. பேச்ச மாத்திரன். யாரா அது இது அண்ணா, நீங்க எல்லாம் பெரியவா, நான் சின்னவன், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ. தப்ப செஞ்சுட்டு பெரியவா என்ன சின்னவா என்ன? உன் பேர் என்ன? பேரா? அது வந்து உன் புருஷன் பேரையா கேட்டோம், ஏன் தயங்குற? உன் பேர் என்ன சொல்லு? மீனா. நோக்கு எந்த ஊரு? திருச்சி. திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம். அவ என்ன ஜாதி? நம்மளவா தான். என்னடா அவளை கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றியா? இல்லை, பெரியவானா அவளுக்கு ரொம்ப மரியாதை, கொஞ்சம் கூச்ச சுபாவம். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கியோ? ரொம்ப மடி. உன் தோப்பனார் என்ன பண்றாரு? அவர் கோபால் ஐயர், காஞ்சி மணப்பள்ளியில இல்லனா காஞ்சி மடத்திலே இருந்தாருன்னா. பெரியவாளோட இருந்தாரே அந்த கோபாலய்யரா? அவரோட பொண்ணானே? ஆமா, சொல்லு. கோபாலுக்கு எங்க இருக்கார்? பெரியவா போன உடனே அதுக்கு வருத்தப்பட்டு அவரும் மண்டையை போட்டுட்டார். சங்கரா, ஏன் தோப்பனாரும்? அதாவது எங்க தோப்பனார் காஞ்சி மடத்துல தான் இருந்தார். சின்னவர் மடத்தை விட்டு போகும்போது கூடவே போனார். சின்னவர் திரும்பி வந்துட்டார். இவர் இன்னும் வரல. எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, அவ தோப்புனாரும் நம்ம தோப்புனாரும் மடத்துல இருந்ததுல நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. இவாளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையோ? இருக்காலே, ஏன் இல்லை? இவளோட மாமா சாம்பசிவையர், அட்வொகேட் ஜெனரல், அவர்தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஜானகிராமா, நம்ம குடும்பத்தோட பெருமையையும் ஆச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட உன்னை கொண்டு போட்டுடலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்ல இடத்துல சம்பந்தம் வச்சிருக்கேன். நெஞ்சு நிமித்திட்டு வேக வேகமா வந்தேன். இங்க வந்ததும் பல்ட்டி அடிக்கிறேன். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேல் போல் இருக்க. நாம ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அம்மா உண்ட கேட்போம். நேக்கு கிராச்சாரமே சரி கிடையாது.